வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது இப்போது சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சதுர வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஜீரகம் வறுபட்டதும் இப்போ இதில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கூடவே 4 காஷ்மீரி வத்தல் சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். நான் அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியில் நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் வதக்கி வச்ச பொருட்களெல்லாம் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி வதக்கின அதே பாத்திரத்தில் 1 கப் போல் தண்ணி சேர்த்து அதை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த விழுதை நல்லா அரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வடிகட்டி வச்சு இந்த விழுதை நல்லா அரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா அரித்து சேர்த்தா கிரேவி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நம்ம அரித்து சேர்த்துக்கிறோம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் தண்ணி சேர்த்து அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரிச்சுக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா அரிச்சாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது இப்போது சைடில் இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. வெண்ணெய் லைட்டாக சூடானதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டதும் இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கிரேவியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிரேவியோட புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலைகளை சேர்த்துடலாம். கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். இப்போது பன்னீரெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆயிரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.